தெனாலிராமன் கதைகள் 196. 3 அறைகள். விஜயநகர பேரரசின் அவை ஒரு நாள் களை கட்டி இருந்தது. அப்போது அண்டை நாட்டு மன்னரால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தலைமை புலவர் அவைக்கு வருகை தந்தார். அவர் கையில் ஒரு விசித்திரமான வரைபடத்தை வைத்திருந்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயரை வணங்கிய அவர், மன்னா, உங்கள் அவையில் உள்ள அறிவாளிகளின் திறமையை சோதிக்க ஒரு சிறிய புதிர் கொண்டு வந்துள்ளேன். இங்கே 3 அறைகள் கொண்ட ஒரு தற்காலிக சிறைச்சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிக்கிய ஒருவர் உயிர் தப்ப வேண்டுமானால் ஏதேனும் ஒரு கதவை திறந்தே ஆக வேண்டும் என்றார். புலவர் விவரித்தார். முதல் கதவுக்கு பின்னால் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு இருக்கிறது. உள்ளே நுழைந்தால் சாம்பலாக வேண்டியதுதான். 2வது கதவுக்கு பின்னால் 10 கொடூரமான சிங்கங்கள் இருக்கின்றன. அவை கடந்த 3 வருடங்களாக உணவே இல்லாமல் பசியில் கிடக்கின்றன. 3வது கதவுக்கு பின்னால் விஷம் தடவிய அம்புகளை ஏந்திய வீரர்கள் காத்திருக்கிறார்கள். கதவை திறந்த அடுத்த நிமிடம் அம்பு மலையில் வீழ்ந்து விடுவீர். மன்னர் தெனாலிராமனை பார்த்தார். ராமன் சற்றும் யோசிக்காமல் புன்னகைத்தான். மன்னா, இந்த புலவர் கூறியதில் 2வது கதவுதான் எனக்கு மிகவும் பாதுகாப்பானது என்று கூறினான். அனைவரும் சிரித்தனர். ஆனால் தெனாலிராமன் எவ்வித பதற்றமுமின்றி சிரித்துக் கொண்டான். மன்னர் வியப்புடன், ராமா, பசியால் வாடும் சிங்கங்கள் உன்னை கொன்று விடாதா என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, 3 வருடங்களாக உணவே இல்லாத சிங்கங்கள் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அவை பசியால் எப்போதோ இறந்து போயிருக்கும். காய்ந்து போன எலும்புக்கூடுகளை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்றான். புலவர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தெனாலிராமனின் சமயோசித புத்தியை பாராட்டினார். மன்னர் தெனாலிராமனுக்கு பொற்காசுகளை பரிசாக அளித்தார். நீதி. சமயோசித புத்தியும் கூர்ந்த அறிவும் பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைக்கும். இப்போ உங்களுடைய கூர்ந்த அறிவு தான் உங்களை இந்த சேனலுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு இல்லையா? அதே கூர்ந்த அறிவோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.